வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ரூபாய் 8 கோடி செலவில் ஆரணி பேரூராட்சியில் நடைபெறும் குடிநீர் திட்டப் பணிகளில் முறைகேடு நடந்ததாக கூறி பேரூராட்சி மன்ற தலைவர் தலைமையில் மன்ற உறுப்பினர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி பேரூராட்சியில் 15 வார்டுகள் உள்ளது. பேரூராட்சி மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த எம். ராஜேஸ்வரி, துணைத் தலைவராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சுகுமார், நியமனக்குழு உறுப்பினராக திமுகவைச் சேர்ந்த டி. கண்ணதாசன் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் பதவி வகித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த பேரூராட்சியில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் ரூபாய் 8 கோடியில் அம்ருத் 2 என்ற திட்டத்தின் கீழ் குடிநீர் விநியோகம் செய்ய மேல்நிலை தொட்டி மற்றும் பைப்லைன் செய்யும் பணிகள் துவங்கி நடைபெற்று வருகின்றது. ஆனால் 2 மீட்டர் ஆழத்தில் பைப் புதைப்பதற்கு பதிலாக 2 அடி ஆழத்தில் பைப் புதைக்கப்பட்டுள்ளதாகவும், இப்பணிகளை மேற்கொள்ள சாலைகள் தோண்டப்பட்டு மீண்டும் சீரமைக்கப்படாததால் குண்டும் குழியுமாக உள்ளதாகவும், அந்த சாலைகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் அம்ருத் 2 திட்டப் பணிகளை முறையாக ஆய்வு செய்யாமல் அதிகாரிகள் ஒப்பந்ததாரருக்கு ரூபாய் 3.25 கோடி வழங்கியுள்ளதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. மேலும் இன்று ரூபாய் 1.25 கோடி வழங்க முற்பட்டதை அறிந்து பேரூராட்சி மன்ற தலைவர் எம். ராஜேஸ்வரி தலைமையில் மன்ற உறுப்பினர்கள் அருணா, கௌசல்யா, பிரபாவதி, கே. சதீஷ், சுகன்யா, சுபாஷினி ஆகியோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அம்ருத் 2 திட்டப் பணிகளின் தரத்தை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து முறைகேடுகளை களைந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் இந்த பிரச்சனையில் அதிகாரிகள் மெத்தன போக்கை கடைபிடித்தால் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக பேரூராட்சி மன்ற தலைவர் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் கூறினர். இப்பிரச்சனையால் ஆரணி பேரூராட்சி மன்றத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராஜேஸ்வரி, ஆரணி பேரூராட்சி தலைவராக இருக்கிறேன். அக்டோபர் 2023 அக்டோபர் மாதத்தில் அம்ருத் டெண்டர் ஆரணி பேரூராட்சியில் 8 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து 1.5 வருஷமாக நம்ம ஊரில் வேலை நடந்துகிட்ருக்கு. பல முறை அதிகாரிகளுக்கும் சரி, இஓக்கும், ஏஇ2க்கு, கலெக்டருக்கு, சிஎம் செல் பெட்டிஷன் எல்லாத்துக்கும் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துட்டு தான் இருக்கோம். பேட்ச் ஒர்க் சுத்தமாக நம்ம ஊரில் பண்ணுறதில்ல. இது குறித்து தான் இப்போ இன்றைக்கி நாங்கள் போராட்டம் ஆரம்பிச்சிருக்கிறோம். 3 கோடி ரூபாய் கிட்ட நமக்கு பில் பாஸ் பண்ணியாச்சு. ஏற்கனவே 2 பில்லாக இன்றைக்கி 3வது பில் பாஸ் பண்ணுறதா இஓ தகவல் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் எந்த ஒரு இன்ஸ்பெக்ஷனும் எடுக்காமல் பில் பாஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கிறோம். அவருக்கு மேலே ப்ரெஷர் அதிகமாக வர்றதால இன்றைக்கி பாஸ் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த போராட்டத்தில் எங்களுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. என்ன போராட்டம்? உள்ளிருப்பு போராட்டம். அடுத்த கட்டமாக பொதுமக்கள் கிட்ட இருந்து தான் இப்போ எங்களுக்கு டெய்லி பிரச்சனையாக வருது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா கவுன்சிலர்ஸ்க்குமே வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் டெய்லி பிரச்சனை பண்ணுறாங்க. குழந்தைங்க அந்த இடத்துல விழுந்துடுறாங்கன்ற மாதிரி அவங்க போராட்டம் பண்ணுறதா தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. எங்ககிட்ட முதல்ல நாங்கள் பேசிட்டு சொல்கிறோன்ற மாதிரி இப்போதைக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அடுத்த கட்ட போராட்டம் என்ன இருக்கும்? பொதுமக்களோட சேர்ந்து பண்ணுற மாதிரி தான் சார். ஆரணி பேரூராட்சி 3வது வார்டு கவுன்சிலர் எஸ். பிரபாவதி. எங்கள் ஆரணி பேரூராட்சியில் பார்த்தீங்கன்னா அம்ருத் 2.0 திட்டப்பணிகள் 1.5 வருஷமாக நடைபெறுது. அந்த திட்டப்பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்ததாரர் மதிப்பீட்டின் அடிப்படையில் எந்த வேலையுமே செய்யறதில்லை. 2 மீட்டர் ஆழத்தில் புதைக்க வேண்டிய அந்த குழாய்கள் பார்த்தீங்கன்னா 2 அடி ஆழத்தில் தான் புதைக்கிறாரு. அது மட்டும் அந்த குழாய்களில் தண்ணீர் நிரப்பி ஹைட்ராலிக் ப்ரெஷர் எல்லா இடத்துலையும் செக் பண்ணணும். அதுவும் செக் பண்ணவே இல்லை இது வரைக்கும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ டேமேஜ் பண்ண எல்லா ரோடுகளையுமே பேட்ச் ஒர்க் மூலிமா அவங்க சரி பண்ணணும். அதுவும் இது வரைக்கும் பண்ணல. 1.5 வருஷமாக மக்கள் ரோடு சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது குறித்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஏடி, ஏ2, செயல் அலுவலர், அப்புறம் கலெக்டர்கிட்ட, அப்புறம் சிஎம் செல் பெட்டிஷன் சொல்லிட்டு எல்லா வகையிலும் நாங்கள் பெட்டிஷன் போட்டோம். அந்த பெட்டிஷனில் எங்களுக்கு சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா 3ஆம் தரப்பு ஆய்வு எடுத்து அந்த ரிசல்ட்டில் தரமாக வந்திருக்குன்னா மட்டும்தான் நாங்கள் காசோலைகள் வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3,25,00,000 வரைக்கும் அவங்க 2 பில்லாக கொடுத்துட்டாங்க. இப்போ 3வது பில் 1,25,00,000 கொடுக்க போகிறாங்க. அது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அனைத்து மன்ற உறுப்பினர்கள் தலைவர் சார்பில் நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறோம். இப்போ இவங்க இதுக்கும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை, எங்களுக்கு அதிகாரிகள் பதில் அளிக்கல அப்படின்னா நாங்கள் மக்களை திரட்டி நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவோம்.